ஹலோ गाइस இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர ரம்ஜான் ஹேப்பி ரம்ஜான் டு ஆல். இந்த ரம்ஜானுக்கு ஸ்பெஷலா எல்லாரும் இட்லி பிரியாணி செய்வாங்க. அதே தான் நம்மளும் செய்ய போறோம். சும்மா மாசா ஒரு பெரிய பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம். இது வாங்க பாப்போம். गाइस இப்போ பிரியாணினாலே ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிக்கன் வாங்குறது தான். சிக்கன் வாங்கிட்டு வந்து நம்ம சபரி க்ளீன் பண்ணிருக்கோம். சபரி ஆயிசலே गाइस ஒரு வேளை அடுப்பை எப்படியோ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி பத்த வச்சிருக்கோம். அடுப்பை பத்தறதுக்குள்ள ஒரு டான்ஸ் போட்டுருவோம். சபரி யாரா गाइस நம்ம மசாலா போட்டுப்போம். மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர். गाइस நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிப்போம். அப்போதான் கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். गाइस சிக்கன் வந்து அது கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சோம். வெங்காயம் கட் பண்ணிருக்கோம். தக்காளி கட் பண்ணி முடிச்சாச்சு. गाइस இந்த மாதிரி அரிசி ஆகிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ அதனால கழுவுவோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். வெங்காயம் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி போடுமா போதும். பட்டைக்கிழமை போட மறந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதான் லேட்டாக ஞாபகம் போட்டுச்சு. இவ்வளோ போடுறான். ரைஸ் சிக்கன் மசாலா போட்டுப்போம். ரைஸ் இப்போ உப்பு, சில்லி பவுடரு, மஞ்சள் இருக்கு, மூச்சு சேர்த்து போட்டு போங்க. மிக்ஸ் பண்ணுறாங்களா? பிரியாணி மசாலா போட்டுப்போம். தயிர் ஆட் பண்ணிப்போம். ஊத்துறா, ஃபுல்லா ஊத்துறா. ஷேப்பை பாருங்க. ஊத்துறா, ஃபுல்லா ஊத்துறா. ஊத்து, ஃபுல்லா ஊத்து. ரைஸ் இப்போ நம்ம அடுப்பு வந்துட்டு இருக்கு. இதோ பாருங்க, நம்ம சிக்கன் அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு சூப் மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்குன்றோம். எனக்கு கொஞ்சம் பூரா டேஸ்ட் பண்ணுவோம். பார்ப்போம் எப்படிதான் இருக்குன்னு. இவ்வளோ பில்டப் கொடுக்குறோம். गाइस இது ஒரு சிக்கன் சூப் தான். நான் மசாலாலாம் 65 போட்டேன்னு இன்னும் சூப்பராக இருக்கு. சரி வாங்க. கொஞ்சம் கீழே குறைச்சிக்கோ, கீழே தள்ளிடா. சிக்கன்லாம் போட்டாச்சு. இப்போ இன்னும் ஒரு கொதி விட்டோடனே அரிசியை போட்ட வேண்டியதான். गाइस இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா போட்டுப்போம். गाइस அரிசி போட்டுப்போம். கொட்டுறா, ஃபுல்லாக கொட்டுறா. அரிசி மிக்சிங் போட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் ஊத்து. அது நான் இதை வச்சு பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஊத்து. இன்னும் தம் போட போகிறோம். ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. தம்மை போட்டு இறக்கிட வேண்டியதான். ஆனால் சூடாக இருக்குது கறி. எப்படி ஆகட்டு. இது ஒரு கூட நல்லா சூடா. இதுதான் गाइस ஆனியன் பச்சடி வெங்காயம் கட் பண்ணுவோம். One eternity later. அவ்வளோதான், தம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். இது வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியாடா சுடவே இல்லைடா, தூட. சாவி பறக்குது. பாருங்க
லுக்கை பாருங்க எப்படி ஆவி பறக்குதுன்னு பாருங்க சூப்பரா இருக்கு. ஏய் ஹார்ட் விடாது. பிரியாணி சூப்பரா இருந்திருக்கு. சரி வாங்க சாப்பிட்றப்ப பார்ப்போம். அவ்வளோதான் எடுத்துட்டு போய் கவுக்க போறோம். சபரி கை போறா. கவுரா அவ்வளோ பிரியாணி சூப்பரா இருந்திருக்கு. அப்படியே வீடியோ காட்டா. ஐ ஈரல் கைஸ் பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் வச்சு பாருங்க. பிரியாணி சூப்பரா இருக்கு. டொமேட்டோ சாக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அவ்வளோதான் கைஸ், இன்னும் நல்ல வீடியோல பார்க்குறோம். பை பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.